வருங்காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அஜிதான்ற ஒரு தாவேக பெண்மணி வந்து சீட்டு கொடுக்கணும் தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில் நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்? அண்ணன் தெளிவா நமக்கு சொல்லிடுறாங்க. இப்போ நான் ஒரு வேட்பாளர் நிறுத்துறேன்னா அது அந்த வேட்பாளர் கிடையாது, என்னோட நிழலா பாருங்க அப்படிங்கறத தெளிவா முன்னாடியே சொல்லிடுறாங்க. நம்ம அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியில யாரும் சீட்டுக்காகவோ இங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற குறிக்கோளோட எல்லாம் இங்க யாரும் வருது கிடையாது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தூய அரசியலை கொண்டு போறதுக்கு வரோம். அதனால இங்க வேட்பாளர் அண்ணன் யாரை பரிந்துரை பண்றாங்களோ அவங்க கூட தான் நம்ம கலந்து நிற்போமே தவிர்த்து அந்த மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய நிலைப்பாடெல்லாம் நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் ஒருத்தவங்களும் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சியில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் 2010 கடைசியில வந்தேன். கிட்டத்தட்ட 14 வருஷமா என்ன காரணம் இருக்கேன். கொள்கை அண்ணன் சொல்றாங்க இல்லையே, அதற்கு முன்னாடி நான் கட்சிங்கிறதே வார்டு மெம்பர்னா என்ன, கவுன்சிலர்னா என்ன, எம்எல்ஏன்னா என்ன ஒண்ணுமே தெரியாது. உண்மையாவே சராசரி எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மகளை தான் நான் இருந்தேன். முதல் முறையா நான் பயணிச்ச கட்சியும் நாம் தமிழ் கட்சி தான். நான் இறுதி வரை என்னுடைய இறுதி காலம் வரை நான் பயணிக்க போறதும் நாம் தமிழ் கட்சி தான், அண்ணன் சீமானோட தான். இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து அண்ணன் சீமான் அவர்களை பாத்துருக்கீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பேசிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காரு? ரொம்ப வருஷமா நீங்க இருக்கீங்க ஆரம்பிச்சு ஆரம்ப கட்ட காலத்துமோ மாதிரி இப்பவும் வரைக்குமே நாங்க எப்படி 2010 அண்ணனை பார்த்தோமோ அப்ப இருந்த அதே பயத்தோட தான் இப்போ வரைக்குமே பாக்குறோம். காரணம் என்னன்னா அவர் கொண்ட கொள்கையும் அவர் எங்களை வழி நடத்துற அந்த விதமும் தான். பேசியிருக்கோம். நம்ம என்ன அதிகமா பேசினது இல்லை. நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். புதுச்சேரி கட்டமைப்பு குறித்தோ அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தோ நம்ம பரிமாறிப்போம். புதுச்சேரியில் எப்படி இருக்குங்க நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி? சிறப்பா இருக்கு. கடந்த 2024 தேர்தலில் புதுச்சேரியில இப்ப விஜய் கூட சொல்லியிருப்பாரு தாவேக அவரோட கூட்டத்துல, புதுச்சேரியில தான் முதல்ல அதிமுக எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு வளர்ந்த ஒரு அமைப்பை நாம் தமிழ் கட்சி அங்க நாங்க 2024 தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளிட்டோம். 4வது இடத்துக்கு தள்ளிட்டோம். நாம் தமிழ் கட்சி 3வது இடத்துல இருக்கு தொடர்ச்சியா. ரொம்ப வருஷமா நாம் தமிழ் கட்சியில இருக்கீங்க. இப்போ வந்து அஜிதான்ற பெண்மணி பார்த்திருப்பீங்க, தாவேக்கால தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற வருத்தம் எதுவும் இருக்கு? ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க, நான் இப்ப கட்சிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. முதல்ல எனக்கு பொறுப்பே வேண்டான்னு சொன்னேன். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு பகுதி செயலாளர் மகளிர் அணியில பகுதி செயலாளர் பொறுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது படிப்படியா முன்னேறி இப்ப வந்து நான் மாநில ஒருங்கிணைப்பாளரா எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு இப்ப கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து மாறி வேற ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தாலுமே நாங்க வந்து அஜிதா மாதிரி பண்ண மாட்டோம். ஒண்ணு. 2வது, அவங்க கட்சியில நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. முதல்ல அவங்க வந்து அரசியல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பொறுப்பெல்லாம் முக்கியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், நாடு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பொறுப்பு முக்கியம், பதவி முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. தாவேகா வந்து இது ஆரம்ப புள்ளி தான், இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதோட ஏற கட்டிட்டு போயிட்டா தான் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா பொறுப்பாளர்கள் போடுறதுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேட்பாளர்கள் போடணும். அவர் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்றது கேள்விக்குறியா இருக்கு. நாங்க ஆவலா பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போறதும், மாற்று கட்சியில போய் தேர்தல் இணைகிறதும், அதெல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? அவங்க எல்லாம் இந்த கொள்கையை தெரிஞ்சுக்காம வந்தவங்க. கொள்கை தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சீட் கொடுக்கலாம், நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. கொள்கையை புரிஞ்சுக்கிட்டீங்க, யாரு வேட்பாளர் நின்றாலும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுப்போம். அந்த மாதிரி சண்டை வருது, எனக்கு போஸ்டிங் கொடுக்கறதுன்னு விஜய் காரம் மறிக்கிறாங்க, தர்ணா போராட்டம் நடத்துறாங்க, எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு எல்லாம் கொள்கை என்னன்னு தெரியாது. மொத்தத்துல எனக்கு வந்து இதுல வந்து ஏதாவது சம்பாதிச்சிடலாம், இதுல ஏதோ பேர் புகழ் வாங்கிடலாம், அதை வச்சு பண்ணலான்னு வராங்க, அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம கட்சியில அந்த மாதிரி கிடையாது. நாம் தமிழர் கட்சியில அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால அதுதான் சீமானை மீட் பண்ணிருக்கீங்களா? நேர்ல தான் பேசி சந்திச்சிருக்கேன். ஆரம்ப காலகட்டங்களே நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். என்ன ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட? அவர் பேசுற தமிழ், அவன் தன் மொழியை விடாத ஒரு குணாதிசயம் ரொம்ப பிடிக்கும். நம் தமிழ் மக்களை நேசிக்கிற விதம் ரொம்ப பிடிக்கும். அரசியல் பேசும்போது எந்த அரசியலும், எந்த மரத்துக்கான அரசியலும் பேசுறது, வீடுக்கான அரசியலும் பேசுறது, மனிதனுக்கான அரசியலும் பேசுறது, விவசாயத்துக்கான அரசியலும் அவர் பேசுறாரு. அவரை தவிர இத்தனை அரசியல் யார் பேசிட்டா? தாவேக்கால வந்து அஜிதான்ற பெண் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க, சீட்டு மன்னிக்கணும். அந்த கூட்டத்தை பத்தி எனக்கு அதிகமா தெரியும். இல்ல, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஏன் பதவி ஆசை யாருக்கும் இருக்க மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி வருது. பதவி ஆசை எல்லா மனிதருக்கும் வர மாதிரி இங்கேயும் வரலாம், ஆனா விட்டு கொடுத்துருவாங்க. நாம் தமிழர்கிட்ட ஒரே குணாதிசயம் வந்துட்டு என்னன்னா, எனக்கு தோணலாம் நான் வந்துட்டு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்குன்னு தோணலாம்.
ஆனா வேறு ஒருத்தர் கிடைக்கும் போது அவர் கூட சேர்ந்து பயணிக்கிற குணம் எங்களுக்கு தன்னால வந்தது. எப்படி இது எப்படி வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சீமான் எங்களை நாற்காலி எடுத்து அடுக்குலாம் சொன்னதில்லை. சீமான் எங்களை உங்க இடத்த இருப்பிடத்தை சுத்தமா வச்சுக்கலாம் சொன்னதில்லை. நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனா தமிழ் தேசியம் என்ற ஒரு பாதை உணர்வு எங்களுக்குள்ள வந்தவனே இந்த தன்னால அந்த குணாதிசயம் வருது. அவ்வளவுதான். நன்றி. ஐயா நீங்க புரியுதா? வணக்கம், என் பேர் தீனு. நான் கோத்தகிரிலேருந்து வரேன். கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து சீமான் அண்ணனோட கட்சியில் தான் வந்து நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அண்ணாவோட கொள்கையை பிடிச்சி தான் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா நிற்கிறோம். இன்னொன்று என்னென்னா 2026 எலெக்ஷனில் சீமான் அண்ணா கண்டிப்பாக முதலமைச்சராக வரணும்னு சொல்லி. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? நாம் தமிழர் என்னக்கா காரணம்? முன்னாடி வந்து நாங்கள் ஏடிஎம்கேல இருந்தோம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல தலைமை வந்து கொஞ்சம் சரியில்லாததுனால நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்கோம். நீங்க யாரையாவது சொல்லி நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை சொல்லி இணைச்சிருக்கீங்களாக்கா? நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம்.